ஒரு நாளும் இத்தோடே தொடர்பு படாது. உயர்ந்த ஆத்மா ரத்தனத்தை போலே ஒளிவிடுகிற ரத்தனத்தை கொண்டு போய் சேத்துல போட்டுட்டா சேரு மூடிக்கிறது. ரத்தனத்தினுடைய ஒளி போயிடுமான்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கப்படுகிறது அவ்வளவே. ரத்தனத்தினுடைய ஒளி ஒங்கியும் காணப்படாது. அந்த சேற்ற அலம்பி கழுவி விலக்கிட்டோம்னா உடனே ஒளி வெளியில் வந்துடும் இல்லையோ? அதே போல ஆத்மாங்கிற உயர்ந்த ரத்தனம், இந்த ரத்தனம் சரீரம் சம்சாரங்கள சேற்றுக்குள்ளே கிடக்கிறது. ஆத்மாவுடைய ஒளி ஒங்கியும் போடாது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சேற்றை விலக்கிட்டோம்னா தானே ஆத்மாவனுடைய ஒளி வெளியே வருமல்லவா? அதைத்தான் நான் தெரிஞ்சுட்டேன். வாயு எதுலேயும் பட்டுக்காம ஆனா எல்லா மனத்தையும் கொண்டு சேர்த்துட்டே இருக்கும் இல்லையோ? அதை போல ஆத்மா நடந்து கொள்ள வேணும்னு தெரிந்து கொண்டேன். மூணாவது தெரிவித்தார் ஆகாசம். ஆகாசம் என்பது அந்தர்ஹிதஸ்சிரஜங்கமேஷு பிரம்மாத்ம பாவேன சமன்வயேன. ஆகாசம் என்பது எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும். ஆகாசத்துல தான் வாயு ஓடுறது, ஆகாசத்துல தான் மேகங்கள் ஓடுறது, ஆகாசத்துல தான் சூரியன் இருக்கார். ஆனா இது இத்தனை எங்கிட்ட தான் இருக்குங்கிற எண்ணமே இல்லாம ஆகாசம் இருக்கும் இல்லையோ? அவரிடத்துல தான் சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், வாயு ஓடுறது, மேகம் இருக்கு. ஆகாசம் என்னைக்கானும் எங்கிட்ட தான் இவர்கள்லாம் இருக்காங்கிறதுக்கு அகங்காரப்படுறதான்னு. அதே போல நம்மிடத்துல எத்தனை நன்மைகள் இருந்தாலும், என்ன சொத்து இருந்தாலும், எது இருந்தாலும் நம்ம கிடத்துல இருக்குங்கிற எண்ணமே இல்லாமல் பற்றற்று இருக்க வேண்டும். ஆகாசத்தை பார்த்து தெரிஞ்சுனுட்டேன். மேலும் ஆகாயத்தை இது இவ்வளவு தூரம் இருக்கும்னு ஒரு எல்லைக்குட்படுத்த முடியாது இல்லையோ? அதே போல ஆத்மாவனுடைய பெருமை இவ்வளவுன்னு எல்லைக்குட்படுத்தியே சொல்ல முடியாது. இது ஆகாயத்தை பார்த்து ஆத்மாவனுடைய மகாத்மியம், அதன் பெருமையை தெரிஞ்சுட்டே தெரிவித்தார். அடுத்தது ஆகாசம். ஆபஹ தண்ணீரை பற்றி சொன்னார். ஸ்வச்சஹ பிரகிருதித ஸ்னிக்தா மாதுர்ய தீர்த்தபூன் ரிணாம் முனி புனாத்யபாம் மித்ர மீக்ஷ்போபஸ்பர்ஷ கீர்த்தனைஹி. ஒரு தண்ணீர் என்பது எந்த பதார்த்தத்தோட சம்பந்தப்பட்டாலும் அதை சுத்தி அடைவிச்சிடும். ஒன்று அழுக்காப்படுத்துனா உடனே ஜலத்தை கொட்டி அலம்பிவான்னு சொல்லுவோம். இப்போது வாழைப்பம் வாழ்ந்தோம் இல்லை புஷ்பம் வாழ்ந்தோம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா கோவிலில் எடுத்துன்னு போய் கொடுத்து பாருங்க. உடனே வட்டில் தீர்த்தத்தை எடுத்துவர், இல்லை உத்தரணியில் எடுத்து அர்ச்சக சுவாமி ஜலத்தை போட்டு தெளிப்பர், மந்திரத்தை சொல்லுவர், பெருமாள்கிட்ட கொண்டு போய் பழத்தை சமர்ப்பிச்சுடுவார். அப்போ தண்ணீருங்கிறது தன் ஸ்பரிசத்தால் எல்லாரையும் புனிதம் அடைய செய்யறது சொல்லியோ? அதே போல ஒரு கர்மயோகி தன் சம்பந்தத்தாலே எல்லாரையும் புனிதமாக்குகிறான் என்று தெரிந்து கொண்டேன். என அடுத்து தண்ணீரை பற்றி சொன்னார். மேலும் அக்னிகி, உயர்ந்து எரிகிற அக்னி இருக்கிறதே, அக்னியை பார்த்தா நமக்கு நீள கட்டையில் எரிஞ்சுதுன்னா நீளமான அக்னின்னுவா, வட்ட வடிவமாக ஏதானு ஒன்றில் எரிஞ்சுதுன்னா வட்டமான அக்னின்னுவா, உயரமாக ஒன்றில் எரிஞ்சு மரம் ஒன்று பிடிச்சி எரியறதுன்னா மரத்தை போல அக்னின்னா. அக்னி மரத்தை போலையா, அக்னி கட்டையை போல, அக்னி வட்டம் போலமா? மூணுமே இல்லை. எதை பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த வடிவத்தில் எரியறது இல்லையோ? அதனால அக்னி வட்டமாக ஆயிட போகிறதில்லை, கட்டையை போலும் ஆயிட போகிறதில்லை, மரத்தை போலும் ஆக போகிறதில்லை. அதே போலத்தான் ஆத்மா எடுத்துருக்கிற சரீரத்துக்கு தகுந்தாப்புல நடந்துக்கிறானே தவிர அவனுக்குன்னு உயரம் இல்லை, குள்ளம் இல்லை, வெளுப்பில்லை, கருப்பில்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, பண்டிதன் இல்லை, பாமரம் இல்லை. அக்னியை பார்த்து தெரிஞ்சுட்டேன். இன்னொன்று அக்னியை பார்த்து புரிஞ்சுட்டேன். எத்தவனா கொளுத்தும். இப்போ ஹோமம் பண்ணுறோம், உயர்ந்த ஹவிர் பாகங்கள் நல்ல பழமாக போடுவோம், பட்டு வேஷ்டி போடுறோம், பட்டு புடவை போடுறோம், உயர்ந்த ஹவிஸையும் போடுறோம் இல்லையோ? வாங்கிக்கும். எத்தனை குப்பை சத்தையெல்லாம் எரிக்கணும்னா குப்பை சத்தையும் அக்னியில் கொண்டு போய் போடுறாளோ இல்லையோ? எரிக்கிறது. குப்பை சத்தையை எரிக்கிறதுக்காக அக்னியை மட்டம் நாரான்னு சொல்லிவிடுறாளா? ஹவிஸை வாழ்ந்ததுக்காக அக்னியை வசத்தி நாரான்னு சொல்லிவிடுறாளா? ரெண்டும் அக்னி தானே. அதே போல ஒரு கர்மயோகி என்பான் எத்தோட சம்பந்தப்பட்டாலும் அவனை மாற்றிவிட முடியாது. அவன் இருக்கிறபடி தான் அவன் வாழ்வன், அவன் அசைக்க முடியாதுன்னு அக்னியை பார்த்து தெரிந்து கொண்டேன். அஞ்சாவது சொன்னார். அடுத்து சந்திரமா. சந்திரமாங்கிறது சந்திரன். சந்திரன் நிலா இருக்கிறதே, அது ஒரு நாள்லேருந்து மற்றொரு 15வது நாள் வரைக்கும் வளர்பிறை. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்துட்டே போகும். பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை, தேய்ந்து கொண்டே போகும். சந்திரனுடைய கலை குறைஞ்சுட்டே போகிறது, சந்திரனுடைய கலை ஏறிண்டே போகிறதுங்கிறாளோ இல்லையோ? நிஜத்தில் சந்திரனின் கலை குறையவும் குறையாது, ஏறவும் ஏறாது. அதுக்குன்னு சந்திரன் ஏதானு வெட்டுப்பட்டுட்டே வந்துடுறாரான்னு இல்லை, சந்திரனை யாரானு ஒட்டி வச்சுட்டே வந்துடுறாளா? ரெண்டுமே இல்லை. சந்திரன் தான் இருப்பார். நம் கண்களுக்கு இயற்கை நிகழ்வின் மாற்றத்தால் குறைகிறார் போலேயும் வளர்களா போலேயும் தோன்றுகிறதே தவிர சந்திரனிடத்துல மாற்றம் கிடையாதே. அதே போல இந்த உடல் இருக்கே, இதுக்கு 6 விகாரம் உண்டு. அஸ்தி, ஜாயத்தே, பரிணமத்தே, விவர்த்ததே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. இதுக்கு ஷட்பாவ விகாரம்னு பேர். இருக்கிறது, பிறக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, வளர்கிறது, தேய்கிறது, அழிகிறது. இதுக்கு 6 விகாரம்.
இந்த விகாரம் எல்லாம் இந்த சரீரத்துக்கு தானே தவிர இதனால என்ன ஆயிடுத்து தெரியுமோ? சரீரத்தில் ஏற்படுற மாறுதல்கள் ஆத்மா பேரில் தட்டுறது. கிருஷ்ணன் பிறந்தார், அந்த கிருஷ்ணனை சொல்லலை, படியன் பிறந்தேன்னு வச்சுப்போம். பிறந்திருக்கிறச்சே கிருஷ்ணன் பிறந்தார், 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, தவழ்ந்தார், நடந்தார், இப்போ அப்படி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார், உட்கார்றார், சாப்பிட்டார், வயசாச்சு, இப்படியே மாறுதல் சொல்கிறோம் இல்லையோ? இதெல்லாம் எதற்கு? கிருஷ்ணனுடைய சரீரத்துக்கா, கிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கானா? ஆத்மாவுக்கு சைசவம் இல்லை, பால்யமும் இல்லை, கௌமாரமும் இல்லை, யவ்வனமும் இல்லை, வார்த்தக்கியமும் இல்லை. இந்த சரீரத்தில் ஏற்படுற மாறுதல்லாம் ஆத்மா பேரில் ஏற்படுறாப்புல தோன்ற சொல்லியும். இதைத்தான் கண்ணன் தெரிவித்தான். நான் ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே, சரீரம் அழிக்கப்படும் அர்ஜுனா, ஆனால் அழிக்கப்படும் சரீரத்துக்குள்ள அழியாத ஜீவாத்மா எப்பொழுதும் தான் சேவை சாதிக்கிறான்னு சொன்னான். ஆக சந்திரன்ல மாற்றம் இல்லாட்டாலும் சந்திர கலையின் மாற்றத்தால சந்திரன் மாறாப்பல நினைச்சோம் இல்லையோ? அதே போல ஆத்மாவில் மாற்றம் இல்லாவிட்டாலும் உடலின் மாற்றத்தால ஆத்மா மாறாப்புல தோன்றது இல்லையோ? ஆனால் நிஜத்திலே மாறுவதில்லை என்று சந்திரனை பார்த்து தெரிந்து கொண்டேன். அடுத்தது சொன்னார், மேலும் ரவிகி சூரியன், சூரியனுக்கு இருக்கிற பெருமை அவரால் தான் மேகங்கள்லாம் போய் ஜலத்தை மொண்டுக்கிறது, சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை கொண்டு கொட்டுறது, வேண்டிய இடத்துலலாம் கொண்டு போய் சூரிய தேவன் கொடுக்குறார். ஆனால் என்னாலேன்னு அவர் நினச்சிக்கிறது இல்லை. இந்த வருஷத்துக்கு நிறையா மழையாக கொடுத்துட்டோம், போகிறோம், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறது இல்லை. நான் தான் மழை கொடுத்தோம் நினைக்கிறது இல்லை. அடுத்த வருஷம் வரைச்சே, போன வருஷம்தான் மழை கொடுத்துட்டோமே, அதுக்கு இவா நமக்கு என்ன பண்ணா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டே இருக்காரோ இல்லையோ சூரியன், பற்றற்று செய்கிறாரே. அதே போல ஆத்மாவும் இது அப்ப நடந்ததே, அது இப்ப நடந்ததே நினைக்காமல் தன் கடமையைத்தான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது கர்மயோகிக்குண்டான சுவாவம்னு தெரிந்து கொண்டேன். இந்த ஆத்மாங்கிறது இருக்கே, அது எல்லாரிடத்துலையும் ஒரே ஆகாரத்தோட தான் இருக்கும். அதாவது அத்வைத்தப்படி ஆத்மா ஒன்றுங்கிறத கீழே சொன்னேன். ஆனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி ஆத்மாக்கள் பலர். இத்தனை பேரும் உட்காண்டிருந்தா இத்தனை பேர் சரீரத்துக்குள்ள அத்தனை ஆத்மா உண்டு, அது விசிஷ்டாத்வைத்தம். ஆனால் அத்வைத்தத்தின்படி ஒரு ஆத்மா மட்டும்தான் உண்டு, அதன் பிரதிபலிப்பாகத்தான் இத்தனை பேர் நம்ம கண்ணில் படுறாளுங்கிறது அத்வைத்த மதம். இருக்கட்டும், அதன் வித்தியாசத்தை இப்போ நாம் பார்க்கறதுக்கு வரல. இப்போ நம்ம ஆத்மாக்களை ஒரே ஆகாரத்தோட பார்க்கணும்னு கண்ணன் தெரிவித்தான் இல்லையோ? எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி தான். எப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், ஆத்மாக்கள் ஒன்றுன்னு அல்ல, ஆனால் ஆத்மாக்களை ஒன்றுன்னு ஒரு விதத்திலே சொல்லலாம். அதுக்கு ஜீவாத்வைத்தம்னு பேர். ஒரு பக்கம் பிரம்மாத்வைத்தம் பார்த்தோம், பிரம்மத்தை போல இன்னொன்று இல்லைன்னு ராமானுஜர் சொன்னார்னுட்டு. இப்போ ஜீவாத்வைத்தம் பார்க்க வேண்டும் என்னால் ஒரு ஜீவனை போலத்தான் இன்னொரு ஜீவனா, இல்லை மாறுபட்டு இன்னொரு ஜீவனா? ஒரு ஜீவாத்மாவனுடைய ஆகாரமும் ஒன்றாத்தான் இருக்கும், ஒரே மாதிரி. ஒரு ராஜா கிராமத்தில் போய் நெல் மூட்டை கணக்கெடுத்துனுவான்னு அனுப்பிச்சி வச்சான். அதிகாரி வந்தார், இந்த வீட்டில் 10 மூட்டை, அந்த வீட்டில் 20 மூட்டை, அந்த வீட்டில் 30 மூட்டை நெல்லெல்லாம் கணக்கு எழுதிட்டார். பிரிச்சுட்டே யாரும் இல்லை இங்கேன்னு சொல்ல முடியாது இல்லையோ? இல்லைன்னா அப்புறம் இங்கே வேலை இல்லைன்னு ஆகிடும். அதனால் கண்டிப்பாக பகவத் பக்தர்கள்னு ஒரு கோஷ்டி சொன்னால் அதற்குள்ளே எல்லாரும் சேர்த்து தான் ஆகணும். இப்போ இத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறது உண்மை, ஆனால் மொத்த பேரும் ஒரே ஜாத்தியில் இருக்காளோ இல்லையோ? அதே போல் பெருமானுக்கு அடிமை ஜீவாத்மா ஒரே ஜாதி என்று நான் தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த வேறுபாடுகள் சரீர சம்பந்தத்தாலே தவிர ஆத்மாவுக்கு ஜாதி மாறாது. இதை புரிந்து கொண்டேன்னார் சூரியனிடத்தே. அடுத்து கபோதகா புறா, புறாவிடத்துலேயும் தெரிஞ்சுட்டாராம். இந்த புறா ஆண் புறா வெளியில் இற தேடுறதுக்காக போயிருந்தது, பெண் புறா குட்டி புறா ரெண்டும் கூட்டோடு இருந்தது. ஒரு வேடன் வந்தார், கண்ணி வச்சிருந்தார், பிடிச்சுன்னு விட்டார். அந்த புறா கால் சிக்கின்னு விடுத்து வலையிலே, விரித்த வலையில் காலை சிக்கின்னு வெளியில் வர முடியாது தவிக்கிறது. ஆண் புறா அங்கேருந்து வந்தது. வந்த உடனே பார்த்து கொஞ்சம் நிதானிச்சு என்ன நடக்கிறதுன்னு பார்த்து முடிவெடுத்திருக்கணும் இல்லையோ? அபார அன்பு வச்சுருந்தா அது தன் மனைவிக்கிட்டையும் பிள்ளை நடத்துலையும் பாசம் கண்ணை மறைச்சது. யோசிக்காமல் நேராக போய் அந்த புறாவை காப்பாற்றுறாப்புல கிட்டக்க போச்சு. இதுங்காலும் மாட்டின் கொடுத்து வலைக்குள்ளே சிக்கி தவித்தது. உடனே சொன்னார் அவதூதர், தெரிஞ்சுனுட்டேன், தேவையில்லாத அன்பை வச்சு நிதானத்தை இழந்தால் நாமும் சேர்ந்து தவிக்க வேண்டியதான்னு தெரிஞ்சுனுட்டேன். அன்பு தேவைதான், ஆனால் அது கண்ணை மறைக்கிற அன்பாக இருக்கக்கூடாது, நிதானத்தோடு இருக்கிற அன்பாக இருக்கணும் இல்லையோ? இது நின்று கொஞ்சம் யோசித்து அந்த வேடன் அண்ணண்ட போய் இருக்கிற சமயத்துக்கு தான் போய் காப்பாற்றின்னு வரணும் கொஞ்சம் யோசிச்சிருந்ததுன்னா போய் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையோ? இந்த யோசனை இல்லாத அளவுக்கு கண்மூடித்தனமாக அன்பு மறைத்ததோ இல்லையோ? ஆக சங்கம் பற்றுதல் வளர வளர இதுதான் கெடுதல்னு தெரிஞ்சுனுட்டேன் என்று புறாவை பார்த்து அறிந்து கொண்டேன்னு சொன்னார். அடுத்த அஜகரகா, பெரிய மலைப்பாம்பு படுத்துட்டே இருக்கும், தன் இடத்த விட்டு அசையாது. பக்கத்தில் ஒரு மான் வருது, ஏதானு ஒன்று போகிறதுன்னா அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போண்டு கபலீகரம் பண்ணிட்டு அடுத்த 1 மாதம் பேசாமல் கிடக்கும். அந்த மலைப்பாம்பை கேட்டால் அது நினைக்குமா,
எப்படியும் யார் ஒருத்தர் விதைத்தாரோ அவர் தண்ணீர் ஊற்றத்தானே போகிறார். பெருமான் நிச்சயமா நமக்கு அனுகிரகம் பண்ணுவன், எனக்குன்னு என் உணவு பக்கத்துல வரும். அதே போல ஒரு கர்மயோகியும் தான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே அதற்கு மேல் பலனை பெருமான் கொடுப்பன்னு எதிர்பார்க்க வேண்டுமே தவிர தானாக ஓஹோ ஆஹோன்னு ஓடுறதுல அர்த்தம் இல்லை. இது மலப்பாம்பை பார்த்து தெரிந்து கொண்டேன்னார். அடுத்தது சிந்து, பெரிய கடல் சாகரம். அதை பார்த்து முனிகி பிரசன்ன கம்பீரா துர்விகாஹ்யோ துரத்தையா. ஒரு முனிவன் என்பான் கடலை போல இருக்க வேண்டும். கடலுக்கு அக்கறை தெரியாது, கடலுக்கு ஆழம் தெரியாது, கடலனுடைய எவ்வளவு தூரம் ஆழம் இருக்கு புரியாது, அக்கறை தெரியாது, தாண்டறதுக்கு முடியாது, எதை வச்சும் கலக்கவும் முடியாது. கடலை இது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையோ. அதே போல ஒரு ஞானி இருந்தால் அவனுடைய ஆழம் தெரியாது, இவருக்கு எத்தனை ஞானம்னு புரிஞ்சிக்க முடியாது, அவர் ஞானத்தை தாண்டி இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட முடியாது. நாம எத்தனை பேசி குழப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருந்துருவர், குழம்பவே மாட்டார். இந்த கடலை எப்படி கலக்கவே முடியாதோ அதே முக்கியத்தை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி வைராக்கியத்தால் தானித்தை வசப்படுத்த முடியும். அதனால ஒரு விட்டில் பூச்சி ரூபத்தை பார்த்து மயங்கி போய் உயிரை விட்டு சொல்லியோ, அதே போலத்தான் ஜீவாத்மா ரூபத்தை பார்த்து மயங்கிக்கிறான், தெரிஞ்சுட்டேன். அடுத்து தேனி, ஸ்தோகம் ஸ்தோகம் பிரசேத் கிராசம் தேகோ வர்த்தேத யாவதா கிருஹான சிம்ஹான்ன திஷ்டேத் விருத்திம் மதுகரீம் முனிகி. ஒரு தேன் வண்டு இருக்கே, அது ஒரு புஷ்பமாக போய் தேனை கிரகித்து கொண்டே வரும். அந்த வண்டுக்கு ஒரு சுபாவம் உண்டு, எந்த அளவுக்கு வலிக்காதோ அந்த அளவுக்கு அந்த புஷ்பத்திலேருந்து தேன் எடுத்துக்கும். பூவிலேருந்து வண்டு தேன் எடுக்கிற சொல்லியோ, பூவெல்லாம் அழாது, தான் ஆசைப்பட்டு தான் அந்த தேனை கொடுக்கும். ஆனால் அந்த தேன் வண்டுக்கு எத்தனை எடுக்கணும்னு தெரியும். பூவே பட்டு போகிற அளவுக்கு தேன் எடுக்காது. அந்த பூ நித்தியப்படி எத்தனை தேனை உற்பத்தி பண்ணுமோ அது வரைக்கும் அதுக்கு வலிக்காமல் எடுத்துக்கிற சொல்லியோ. அதே போல ஒரு கர்மயோகி இன்னொருத்தரை எதிர்பார்த்து வாழ்ந்தாலும் அவனுக்கு வலிக்காத வண்ணம் யாச்சகம் பெற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும் என்று தேன் வண்டை பார்த்து தெரிந்து கொண்டேன் சொன்னார். அடுத்து 13வது பெரிய யானை. யானைக்கு பெண் யானைகளுடைய ஸ்பரிசத்தினாலேயே அது வீணாப்படும். பக்கத்தில் நிறைய பெண் யானைகள் போகும், அதன் ஸ்பரிசத்துக்கு மயங்கி இருக்கிறச்சே பெரிய பள்ளம் வட்டி வச்சு அதுக்கு கீழே ஒரு பெண் யானை வைப்பா. நிறைய தாரை அதெல்லாம் பேரி வாத்தியத்தை வாசின்னு ஓட்டின்னு வருவா. யானை அந்த பெண் வாசனைக்காக அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து அதுக்கு ஆசைப்பட்டு உள்ளே விழுந்துரும். அதே போலத்தான் இந்த ஜீவாத்மா ஒரு ஸ்பர்ஷ சுகத்துக்கு ஆசைப்பட்டு தான் வீணே போகிறான். கண்ணுக்கு ரூபத்துக்கு ஆசைப்பட்டு வீணா போனதுக்கு விட்டில் பூச்சியை உதாரணமாக சொல்லிவிட்டார். ஸ்பர்ஷத்துக்கு ஆசைப்பட்டு வீணா போனதுக்கு யானையை இப்போ உதாரணமாக சொல்லிவிட்டார். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், இந்த 5த்தினாலையும் எப்பப்படி வீணா போகிறான்ங்கிறதுக்கு 5 எடுத்துக்காட்டு தெரிவிக்க போகிறார். அதில் ரூபத்துக்கு விட்டில் பூச்சியை பார்த்துட்டோம், ஸ்பரிசத்துக்கு யானையை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு வேடனை பற்றி சொன்னார். நதேயம் நோபபோக்யஞ்ச லுப்தைரியது துக்க சஞ்சிதம் புங்தே ததபி தச்சான்யா மதுஹேவார்த்தவின் மது. ஒரு வேடன் நிறைய வண்டுகள்லாம் சேர்ந்து தேன் கூடு கட்டி வச்சிருந்தா அந்த தேன் கூட்டிலேருந்து தானத்தான் நேர போகிறார், அதை அடிக்கிறார், தேன் எடுத்துன்னு வந்துடுறாரு இல்லையோ, யாரும் குற்றம் சொல்கிறதே இல்லையா. ஆக இன்னொருத்தர் சேமித்து வைத்ததில் வேடனுக்கு அதிகாரம் உண்டுங்கிறாளோ இல்லையோ. யாரும் இப்போ வேடனை போய் திருடன்னு சொல்கிறாரன்னா, அவள் போய் தேன் வண்டு கட்டியிருக்கிற கூட்டிலேருந்து தேன் எடுத்துன்னு வர்றார், அதைத்தான் வியாபாரம் பண்ணுறான், அதைத்தான் வாழ்கிறான். அதே போல் ஒரு சன்னியாசி கிரகஸ்தன் சேர்த்து வச்சிருக்கிறத நம்பித்தான் வாழ வேண்டும். கல்யாணமான கிரகஸ்தர்கள்லாம் தேன் வண்டை போல செல்வம் சேர்த்து வச்சிருந்தா சன்னியாசி அதை பெற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். தானாக சொத்து ஒரு நாள் சேர்க்கக்கூடாது, சன்னியாசிகள் செல்வத்தை தொடுவதும் கூடாது. ஆனால் கிரகஸ்தன் சேர்த்ததில் இவாளுக்கு அதிகாரம் உண்டு, அவர்கிட்ட வாங்கி வாழறாரேன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒரு வேடனுக்கு தேன் வண்டி சேர்த்ததில் அதிகாரம் உண்டோ அதே போல ஒரு சன்னியாசிக்கும் கிரகஸ்தன் சேர்த்ததில் அதிகாரம் உண்டுன்னு தெரிந்து கொண்டேன். இது வேடனிடத்திலிருந்து. அடுத்து மானை பற்றி சொன்னார். அது நல்ல சப்தத்துக்கு மயங்கி மாட்டினுடும். வேடன் வாசிச்சுட்டே போகிறான், அவர் சின்ன வீணை வாசிப்பன், இல்லை வாயிலிருந்து புல்லாங்குழலை வச்சுன்னு ஊதுவன். மான் அந்த கிராமியமான சங்கீதத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அப்போ வேடன் போய் மானை பிடிச்சுன்னு வந்துடுவார். அப்போ தேவையற்ற சங்கீதம் தேவையற்ற சப்தத்துக்கு மயங்கினா மாலை போல மாட்டிட வேண்டிதான் என்று மான் கதையிலேன்னு தெரிஞ்சுட்டேன்னார். அதோடு மட்டுமல்ல, நாமும் கிராமியமான சங்கீதத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடாது. சங்கீதம்ங்கிறது பகவத் விஷயமாக இருந்தால் தான் கேட்கணுமே தவிர கண்ட சங்கீதத்தை கேட்டால் இந்த மான் பட்ட பாடுதான் பட வேண்டி வரும். ஆனால் என்ன பண்ணுறது, என் பிள்ளைக்கு எந்த சங்கீதமாக இருந்தாலும் வரமாட்டேங்கிறது. ஆனால் ஏதேதோ பாட்டு மட்டும் ஒரு எழுத்து மிச்சம் விடாமல் ஒப்பிச்சுடுறது இல்லையோ. முன்னாடியான எழுத்தான்னு தெரிஞ்சுது,
இப்போ எழுத்துன்னு தெரியறதில்ல அந்த பாட்டில் என்ன இருக்குன்னுட்டு, என்ன சப்தம் எழுதியிருக்கானான்னு புரிஞ்சுதுன்னா தேவையில்லை, அதுவும் தெரியுதில்ல, சத்தம் மட்டுமே கேட்கறது, சப்தம் கேட்கறது இல்லை, சத்தம் தான் கேட்கறது. அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாட்டையே மாற்றி